என்ன வாணி சிக்னல் கிடைச்சா? சிக்னல் கிடைச்சா? அப்புறம் என்ன ஒர்க் ஆகல? என்னாச்சு? ஆனா எவனோ ஒருத்தன் என் பேரை சொல்லி அங்க இன்னொருத்தனை கூப்பிட்டான்டா. அப்போ ஒருவேளை என்ன? இல்லடா, ஒருவேளை நம்மள மாதிரி அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற நம்மளா இருக்குமோ பேசுனடு? இல்ல, புரியல. அடாண்டா, நம்ம இங்க இருக்கோம்ல, நம்மள மாதிரி அங்க இன்னொருத்தன் இருப்பாங்கள, அவங்கதான் பேசியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். பார்த்து பரவாயில்ல. பேய்கிட்ட பேசல, நம்ம கிட்ட நாமளே பேசியிருக்கோம். அப்படி பேரல் யூனிவர்ஸ்ல இருக்கவங்கிட்ட பேச முடியுது. ஆமாங்க. என்னடா நைட்டானது சொல்லுவாங்க. இந்த நாளாக காலையில் ஆக்கி வச்சிருந்தேன். என்னடா நீ ஸ்பிரிட் பத்தி உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கேன்டா. சுட்டா பெங்களூர் யூனிவர்ஸ்ல நம்பிக்கை இருக்கா? சரி. ஆமா, சில ரிவ்யூஸ் படத்தெல்லாம் பாக்குறீங்க. டேய், படிச்ச மாதிரி பேசா. நீ வீட்டுல இது சிக்னல் தியேட்டர் ஒண்ணு படிச்சிருக்கியா இல்லையா? ஆமா, அந்த புக்லாம் இது. ஆமாண்டா. சரி, இதுல கம்யூனிகேஷன் மூலியமா நம்ம யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ், அதாவது பேரலல் கம்யூனிகேஷன்ஸ் நம்ம பண்ண முடியுதா? சரி, நான் இப்ப என்ன? டேய், இன்னும் உனக்கு புரியல? நம்ம இவ்வளவு நேரம் பேய்கிட்ட பேசல, நமக்கு நாமே பேசியிருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிற இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்ல பேசிருக்கோம் நம்ம. ஓ சரி, அப்ப என்ன பண்றது? திரும்ப கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும் அவங்க கிட்ட. ஹலோ ஹலோ, ஆனி பேசும் கேட்கலாம்? ஹலோ, ஆசிட் பேசுறேன், கேக்குதா? சிக்னல் வருதா? ஹலோ, கேக்குதா? ஆமா, நீங்க இந்த யூனிவர்ஸ்ல எங்க மாதிரி இருக்கீங்களா? ஆமா. நீங்களும் மற்ற யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்க ட்ரை பண்றீங்க. Because we need a help. என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? எங்க யூனிவர்ஸ் மறைஞ்சிட்டு இருக்கு. அந்த வருஷத்துக்கு முன்னாடி சில பெரிய கிரைசிஸ் நடந்துச்சு. அது பெட்ரோல், ஃபியூவல்ஸ், மினரல்ஸ் சொல்லிட்டு எல்லா ரிசோர்ஸஸும் ஸ்கேசிட்டி ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகணும் போட்டாங்க. எங்க யூனிவர்ஸ்ல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லாப்னு போட்டு 4 வீக்ஸ்ல ஒரு வார்ம் ஹோல் ஃபார்ம் ஆச்சு. யாரும் சீரியஸாவே எடுத்துக்கல. தென் 1 வீக் அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அதுல அந்த வார்ம் ஹோல் எங்க பூமியில இருந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சக் பண்ண ஆரம்பிச்சு. சார்ஜ் ஓவர் ஆயிடுச்சா? வாணி, சொல்ற ஆலையில ஒரு கனவு கண்ணேன்னு சொன்னேங்க. அதுல மறந்து பத்தி அவங்க சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதோட நானும் நித்திக்கும் காலையில நியூஸ்ல ஏதோ ஒன்று போன்ல பார்த்தோம். அதுல ஏதோ நம்ம பூமி வார்ம் ஹோல் ஃபார்ம் ஆயிருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அத கேக்குறா. இந்த சிக்னல் சென்டர் வார்ம் ஹோல்ல கனெக்ட் பண்ண நவ் வி சார்ட் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ். ஸோ இனிமே 5 டைம்ஸ் தான் பேச முடியும். அண்ட் அதுல 1 சான்ஸ் ஆல்ரெடி வேஸ்ட் ஆகிருச்சு.
அண்ட் திஸ் இஸ் செகண்ட் சான்ஸ். நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க பாருங்க, எங்க வேர்ல்டுல வார்ம் ஹோல்னால 80% பிளேஸ் அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால மக்கள் வாழ்றதுக்கு இடமே இல்லை எங்களுக்கு. வார்ம் ஹோலா? வார்ம் ஹோல் அவ்வளவு டேஞ்சரா? இத பத்தி வார்ம் ஹோலை பத்தி இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் ஆசிப் சொன்னான். அப்ப இந்த வார்ம் ஹோல்ல இருந்து எப்படி எங்க யூனிவர்ஸை காப்பாற்ற முடியும்? அதுக்காக உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் வச்சு உங்க வேர்ல்டையும் காப்பாற்றலாம், எங்க வேர்ல்டையும் காப்பாற்றலாம். அப்படின்னா வேப் அடிக்கணும். வேப்பா? வேப்னா என்ன? வேப்னா வார்ம் ஹோல் ஆக்டிவேஷன் பேட்னு சொல்லுவாங்க. அது ஆக்டிவ்ல இருக்கிறப்பே அடிச்சாதான் அந்த வார்ம் ஹோலை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியும். சரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்க இருக்கிற லிமிடேஷன் பற்றிலாம் நான் சொன்னேன்ல. இந்த வார்ம் ஹோல்னால இஷ்யூஸ் திருத்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் இந்த மேப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வார்ம் ஹோல்ல வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தெரியுங்க, அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு மேப்பை டிஸ்ட்ராய் பண்ணாலே நம்மளால ஜெயிச்சிட முடியும். இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சுன்னா, நாங்க வந்து எங்களோட டீம் சில ரிசோர்சஸ் வச்சு நாங்க எங்க டீம் வந்து ஒருத்தவங்க ஸ்பேஸ் அனுப்பிச்சு வச்சோம். அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்சு. என்னென்னமோ சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுவாங்க. ஆமா, இந்த அவன்கிட்ட சொன்னா வந்து ஆல்டே பேசணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும் சொல்லிட்டு தேவையில்லாம நியூஸோட கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி இது சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ வேஸ்ட் பண்ணி அவன்கிட்ட சொல்ல வேணாம். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ நினைச்சிருந்தா பேசி தீர்த்திருக்கலாம். அவன்கிட்ட சொல்ல வேணாம். இந்த உலகமே எதிர்த்து நமக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அதை நீ எதிர்த்து நிப்பேன்னு சொன்னல. டேய், நான் சோஃபிட்ட பேசணும். போன் அவன்கிட்ட தாடா.